இந்த வீடியோவில் நம்ம அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்கிற டாப் 5 ஹிடன் அண்ட் அன்னோன் டீடைல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 டீடைல்ஸை நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஃபேக்ட் நம்பர் 5, ஏஓடியோட சீசன் 4 எபிசோட் 19ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீக் அண்ட் எரன் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீக் வந்து நம்ம எரன் கிட்ட ஒரு பாலை தூக்கி போடுவான். கரெக்டாக அந்த சீனுக்கு முன்னாடி 2 பேரும் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஷேடோஸை நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் 2 ஷேடோஸ்க்கும் ஹெட்டே இருக்காது. இந்த இடத்துல ஜீக் அண்ட் எரனோட டெத்தை தான் ஃபோர் ஷேடோ பண்ணிருக்காரு நம்ம இசையாமா. அதாவது எண்டிங்ல 2 பேருக்குமே தலா இல்லாம தான் இறந்து போயிருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, சீசன் 2 எபிசோட் 8 அப்போ நம்ம சாஷா வந்து ஒரு கேர்ளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைட்டனா போட்டு தள்ளியிருப்பா. அந்த டைட்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காணியோட அப்பா தான். இதை வந்து மாங்கால தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 3, ஏஓடியோட எபிசோட் 1க்கும் எபிசோட் 80க்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கு. எபிசோட் 1ஓட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா 2U in 2000 years அண்ட் எபிசோட் 80யோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா From You 2000 years ago. ஸோ இந்த எபிசோட் எதை ரிப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இமீர் எத்தனை வருஷமா நம்ம எரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கிறத ரிப்ரசென்ட் பண்ணுது. அதாவது நம்ம இமீரோட கர்ஸ்னால. ஃபேக்ட் நம்பர் 2, சீசன் 1ல நம்ம எரனுக்கும் ஃபீமேல் டைட்டனுக்கும் பேட்டில் நடந்து முடியும் போது நம்ம லீவாய் பாத்தீங்கன்னா அவரோட ஓடிஎம் கியரை வச்சு நம்ம எரனோட வாயை கிழிச்சு தான் அவனை வெளியே எடுத்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஃபைனல் எபிசோட்ல நம்ம மிக்காசா எரனை கில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லீவாய் பாத்தீங்கன்னா அவரோட தண்டர் ஸ்பியரை யூஸ் பண்ணி நம்ம எரனோட வாயை ஓபன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்லயும் லீவாய் தான் எண்டிங்லயும் லீவாய் தாங்கிற மாதிரி நம்ம எரனோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம எரன் ஹிஸ்டோரியாவோட ஹேண்டை டச் பண்ணி தான் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவான். ஸோ கரெக்டா அந்த சீனுக்கு முன்னாடி நம்ம எரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெடலை ஹிஸ்டோரியா மாட்ட வருவா. ஸோ அப்ப அந்த மெடலை நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா நம்ம எரன் ஃபியூச்சர்ல மாறினா ஃபவுண்டிங் டைட்டன் மாதிரியே இருக்கும். ஸோ இதை முன்னாடியே நம்ம இசையாமா இந்த இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணிட்டாரு.